கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினால வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவை நான் எனக்குள் கொண்டு வந்து என்னை அழித்து கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஆகவே அவர் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்குள் இருந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய நடக்கை, மோசம் போக்குகிற காரியங்கள் என்னில் இருந்து நீங்கி நான் கிறிஸ்துவை என்னில் கொண்டு வந்திருக்கிறேனே, அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை, அந்த கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை, அந்த கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை, அந்த கிறிஸ்துவினுடைய ஆதரவை, அந்த கிறிஸ்து எப்படி அநேகருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை அழித்து அநேகரை அவர் காப்பாற்றினாரோ, அநேகரை ரட்சித்தாரோ, அநேகரை ஆசீர்வதித்தாரோ, அந்த மாதிரி நான் வெளியேயும் உள்ளேயும் வாழ்வது கிறிஸ்தவம். பழையது முடிந்தது, புதியது எனக்குள் துவங்கிவிட்டது. அது என்ன? நான் பழைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையில் பல பாவமான காரியங்கள் எனக்குள் இருந்தது. மன்னியாமை எனக்குள் இருந்தது, வைராக்கியம் எனக்குள் இருந்தது, கோபம் இருந்தது, எரிச்சல் இருந்தது, அன்பு இல்லாத ஒரு தன்மை இருந்தது, நான் என்கிற கர்வம் இருந்தது, கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தேன். இவைகள் பழையவைகள். அவைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு எரிந்து விட்டு நான் கிறிஸ்துவை உடையவனாக மாறிவிட்டேன். கிறிஸ்து எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரோ, கிறிஸ்து எப்படி ஐக்கியத்தை வெளிப்படுத்தினாரோ, கிறிஸ்து எப்படி அநேகருக்கு ஆதரவாய் நின்றாரோ, கிறிஸ்து எப்படி மெழுகு போல் தன்னை அழித்து அவர் தன்னுடைய மகிமையை, வெளிச்சத்தை அநேகருக்கு கொடுத்து அவர் இந்த பூமியிலே மகிமையான காரியத்தை செய்தாரோ, அதே காரியத்தை எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனாக நான் இருப்பது தான் கிறிஸ்தவம். இதைத்தான் மிஷனரிமார்களும் செய்தார்கள். அதன் நிமித்தம் இந்திய தேசத்திலே அநேக நன்மைகளை மக்கள் அடைந்ததினால் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், தெய்வமாக பார்க்கிறார்கள். அப்படியானால் அவர்களும் அவருக்காகவே தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள் என்பதுதான் பொருள். ஆகவே நாமும் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருந்து பழையவைகளை ஒழித்து விடுவோம், கர்த்தருக்குள் மகிமையாய் வாழ்வோம், மற்றோருக்கு உதவுகிறவர்களாய், மற்றோருக்கு ஆசீர்வாதமர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.